ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்பியோட நியூ அப்டேஷன்ஸ் பார்க்கலாம். எஸ்பிஓவில் இன்றைக்கி வந்த ஆடியோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களோட ஐடி வந்து பிளாக்ல இருக்குது, இல்லை வந்துட்டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஐடி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி மெயில் பண்ணுறதுன்ட்டு. மெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயிலை கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா கம்போஸ் மெயிலுன்னு இருக்கும். இந்த கம்போஸ் மெயிலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே ஃப்ரம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம்மில் உங்களோட மெயில் ஐடி, ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி என்னவோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரம்மில் உங்களோட ஐடி இருக்கும். 2 வந்துட்டு sbovtvm@gmail.com கொடுத்திங்கன்னா இங்கே வந்துட்டு அட்மின் டீம்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ எந்த மெயிலாக இருக்கட்டும், மெயின் தான் வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு தான் உள்ளார போவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்காக ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் அப்படின்ட்டு கொடுக்குறோம். ஓகே, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து கம்போஸில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த நான் ஒரு ஃபார்மேட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாரோட ஐடியோ அவங்களோட நேம், அவங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்கள் ஐடியோட நேம், உங்களோட மெயில் ஐடி, ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி என்னவோ, ஃபோன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே வந்துட்டு ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் மை எஸ்பிஓ ஐடி டு பிலோ டீட்டெயில்ஸ், கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு நான் ஐடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களோட நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், என்ன ரீசனோ அதை இங்கே கீழே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில், யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அவங்களோட டீட்டெயில் இங்கே கொடுக்கணும். அவங்களோட நேமை கொடுக்கலாம். அடுத்தது மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ மெயில் ஐடியும் கொடுக்கலாம். அப்புறம் ஃபோன் நம்பர். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வேணுன்னா கூட பாஸ்வேர்டு மாற்றணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். என்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, இந்த ஐடி யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, நான் தான் இன்னாருக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆதார் ப்ரூஃபு, ஒரு 4 செகண்ட் வீடியோ, ப்ளஸ்ஸு உங்களோட ப்ரொஃபைல், இந்த ஸ்டாஃப் ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாஃப் ஐடியோட ப்ரொஃபைலோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுங்கள். இது எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பின்னு அப்படின்னாவே நம்ம கூட ஏதாச்சும் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அட்டாச் பண்ணி காட்டுறேன். இந்த அட்டாச் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே அட்டாச் ஃபைல் அப்படின்ட்டு வரும். அந்த பின்னை கிளிக் பண்ணோடனே அட்டாச் ஃபைலுன்ட்டு வரும். ஓகே, ஸோ இந்த அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் போகும். ஓகே, வீடியோ எடுத்து வச்சுருந்தாலும் கேலரியில் ஸ்டோர் ஆகும், ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலும் எதுவோ அதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்டாச் நீங்கள் என்ன அட்டாச் பண்ணுறோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த இன்டூவை கீழே இருக்கு, இந்த இன்டூவை கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணி அட்டாச் ஃபைலுக்கு போய்ட்டு உங்களோட வீடியோ, உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எதுவோ இங்கே கேலரியில் சர்ச் பண்ணி அட்டாச் கிளிக் பண்ணாவே அட்டாச் ஆயிரும். ஓகே, அட்டாச் ஆனதும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே இமேஜ் அட்டாச் ஆன இமேஜெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் வந்து கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த ஆரோமா கிளிக் பண்ணிங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும். எப்படி வரும் பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ போயிருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, மறுபடியும் மெயிலுக்கு போயிருங்க. மறுபடியும் மெயிலுக்கு போயிட்டு இந்த 3 டாட், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த
செலக்ட் ஆகும். இதில் சென்ட்னா அனுப்புனது. ஓகே, அனுப்புனது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.